வந்திருக்கும் முக்கிய செய்தி. சென்னையில் இன்றைய நாளின் பிற்பகுதியில் மழை தொடங்கும் என தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கணித்திருக்கிறார். வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழ்நாட்டில் 3 நாட்கள் பரவலாக மழை பெய்யும் என்றும் கணித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லிபிகா. விவரங்கள். மோனிஷா, தமிழகத்தில் தற்போது அடுத்த 3 நாட்களை பொறுத்தவரை மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தனியார் வானிலை ஆர்வலர் தனது எக்ஸ்பலத்தில் தற்போது பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகியிருக்கக்கூடிய இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தற்போது நகர்ந்து வருவதின் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய 3 நாட்களுக்கும் தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் நல்ல மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களை பொறுத்தவரை இன்று பிற்பகலில் மழை தொடங்கும் எனவும் மாலை அல்லது இரவு நேரங்கள்ல இந்த மழையினுடைய தீவிரம் என்பது அதிகரிக்கக்கூடும் என தனியார் வானிலை ஆர்வலர் பிரதீப் ஜான் தன்னுடைய எக்ஸ்தலத்தில் தற்போது பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த உருவாகியிருக்கக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வெகு தொலைவில் இருந்தாலுமே, சென்னையிலுடைய வெகு தொலைவில் இருந்தாலுமே அதனுடைய அந்த தாழ்வு மண்டலம் வடக்கு பகுதியில் இருந்து தற்போது சென்னை அருகில் இருப்பதன் காரணமாக சென்னையை பொறுத்தவரை கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே டெல்டா மாவட்டங்களுக்கு இன்றைய தினம் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் இன்று மற்றும் நாளை கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் தற்போது இன்று பிற்பகலுக்கு பிறகு சென்னையை பொறுத்தவரை நல்ல மழை என்பது தொடரும் எனவும் இரவு அல்லது மாலை நேரங்களில் இந்த மழையினுடைய தீவிரம் என்பது அதிகமாக இருக்கும் என தற்போது தனியார் வானிலை ஆர்வலர் பிரதீப் ஜான் தெரிவித்திருக்கின்றார். அதே போன்று டெல்டா மாவட்டங்களாக இருக்கக்கூடிய இந்த நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை, கடலூர், தஞ்சாவூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களுக்கும் இன்று மற்றும் நாளை கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தற்போது தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் அது நகரக்கூடிய திசையை பொறுத்து சென்னைக்கு இன்றைய தினம் பிற்பகலுக்கு பிறகு மழைக்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதாக தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மோனிஷா, விவரங்களுக்கு நன்றி லிபிகா. தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். மதுரையில் விசிக கொடிக்கம்ப விவகாரத்தில் 3 அரசு ஊழியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக வருவாய்த்துறை அலுவலர்கள் அறிவித்துள்ளனர். மதுரை மாவட்டம் வெளிச்சநத்தம் கிராமத்தில் 25 அடி உயரத்தில் பறக்கவிடப்பட்ட விசிக கொடிக்கம்பம் 45 அடி உயரத்திற்கு உயர்த்தப்பட்டது. இதில் முறையாக செயல்பட தவறியதாகவும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை முன்கூட்டியே கவனித்து நடவடிக்கை எடுக்க தவறியதாகவும் கூறி வருவாய் ஆய்வாளர் அனிதா, கிராம நிர்வாக அலுவலர் பரமசிவம் மற்றும் கிராம உதவியாளர் பழனியாண்டி ஆகியோர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். இந்நிலையில் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் அவசர செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் இன்று முதல் அரசு ஊழியர்கள் ஆட்சி அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்க மாநில தலைவர் முருகையன் தெரிவித்தார். மதுரை மாவட்டத்தில் உள்ள ஒட்டுமொத்த அலுவலர்